அரேபியக் கடல். அதன் ஒவ்வொரு அலையும் ஒரு கதையைச் சொல்கிறது. அந்த அலைகள் இன்றுவரை நினைவில் வைத்திருக்கிறது ஒரு பெண்ணின் சிங்கச் சத்தத்தை. இன்றைய உல்லால் அங்கே பிறந்தாள். போரில் மட்டுமல்ல, உறுதியிலும் வென்ற ஒரு ராணி. அவர் ராணி அப்பக்கா. 16ஆம் நூற்றாண்டு, சவுட்ட அரச வம்சம். அவள் பிறந்த நாளில் ஜோதிடர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தை சாதாரணமல்ல, இவள் வரலாறு படைக்கும். சிறு வயதில் வாள் அவளது பொம்மை, குதிரை அவளது தோழி. அவள் விழிகளில் இருந்தது அச்சமில்லாத தீ. தொலைவில் கரும்படகுகள். அவை சாதாரண கப்பல்கள் அல்ல, அவை போர்த்துகீசிய நாட்டின் போர்த்துகீசிய படைகள். மசாலா வணிகம் வேண்டும், நிலம் வேண்டும், ஆட்சியும் வேண்டும். மேங்களூர் கடற்கரையில் அவர்கள் கால் பதித்தபோது அடுத்த இலக்கு உல்லால். காற்றில் பதட்டம், மக்களின் கண்களில் பயம். ஆனால் ஒரு கண் மட்டும் அஞ்சவில்லை, அது ராணி அப்பக்காவின் கண். ஒரு நாள் போர்த்துகீசிய தூதர் அரண்மனைக்குள் நுழைந்தான். எங்கள் பேரரசுக்கு வரி செலுத்துங்கள். அந்த வார்த்தை அவளது இரத்தத்தை கொதிக்க வைத்தது. அவள் எழுந்து நின்றாள். அவளது வாள் சூரிய ஒளியில் பிரகாசித்தது. இந்த மண்ணுக்கு நான் மட்டுமே தலைவி. என் தாய் நாட்டை நான் யாருக்கும் விற்க மாட்டேன். அந்த நொடி போர் ஆரம்பமானது. இரவு, முழு இருள். கடல் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி புயலுக்கு முன் வரும் அமைதி. சிறிய படகுகளில் அவளது வீரர்கள் நகர்ந்தனர். ஒரே சைகை, தீ அம்புகள் வானில் பறந்தன. போர்த்துகீசிய கப்பல்கள் தீப்பிடித்தன. கடல் முழுவதும் தீ ஒளி. அந்த இரவு ஒரு பெண் ராணி ஒரு பேரரசை நடுங்க வைத்தாள். அவர்கள் திரும்பி வந்தனர், பெரிய படையுடன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் நின்றாள். கோட்டைகள் தாக்கப்பட்டன, கடல் சிவந்தது, வீரர்கள் உயிர் தியாகம் செய்தனர். ஆனால் ராணி அப்பக்கா மட்டும் ஒருபோதும் பின்னடைவு கொள்ளவில்லை. அவள் புரிந்தாள், போரில் வெற்றி பெற வாள் மட்டும் போதாது. அரபு வணிகர்களுடன் கூட்டணி அமைத்தாள், தந்திரம் தீட்டினாள். அவள் ஒரு போராளி மட்டுமல்ல, ஒரு மேதை அரசி. போரில் தோற்க முடியாத எதிரி துரோகத்தை தேர்ந்தெடுத்தான். ஒரு இரவு அரண்மனையில் திடீர் தாக்குதல், கடுமையான சண்டை. இறுதியில் ராணி கைது. ஆனால் அவள் கண்களில் அச்சமில்லை. அங்கே இருந்தது அவளது நாட்டின் மீது உள்ள காதல். சிறைச்சாலை இருள், கைகளில் சங்கிலி. ஆனால் அவள் தலை குனியவில்லை. என் உடலை கட்டி போடலாம், ஆனால் என் மனதை அடிமையாக்க முடியாது. அவள் உயிர் நீத்தாலும் அவள் போராட்டம் என்றும் வாழும். இன்று அவள் ஒரு வரலாறு, ஒரு பெருமை, ஒரு உறுதி. ஒரு பெண் ஒரு பேரரசை எதிர்த்து நின்றாள். அவள் நிரூபித்தாள், தைரியத்திற்கு பாலினமில்லை. அவள் ராணி அப்பக்கா. அரேபிய கடல் இன்னும் அவளது பெயரை சொல்லுகிறது. அப்பக்கா, அப்பக்கா.